நம்ம வீட்டு பக்கத்திலேயே பாக்ஸ் மாரி செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். அங்க தான் இந்த கோழி வந்து முட்டை விடும். மத்த கோழிங்கலாம் என்ன பண்ணும், கூண்டுல விடும், இல்ல வைக்கப்புல் போர்ல விடும். நீங்க பார்த்துருப்பீங்க பழைய வீடியோல. இந்த கோழி வந்து அடைக்கு வந்துருச்சு இப்போ. அதனால அடைக்கு வைக்க போறோம் இப்போ. 15 முட்டை விட்டுருச்சு. சேவல் அதிகமா இருக்க என்ன பண்ணும், அடைக்கு சீக்கிரமா உட்காரவே உட்காராது. இது வந்து எப்படியோ உட்காந்துருச்சு அடைக்கு. அதனால இப்ப அடை வைக்க தான் போயிட்டுருக்கோம். முட்டை வந்து நம்ம எப்பயுமே இந்த ஷார்ப்பா இருக்குல்ல, அது ஷார்ப்பா இருக்க இது பார்த்து தான் வைக்கணும் கீழ. ஒரு மேல வந்து ஓவலா இருக்கும். கீழ வந்து ஷார்ப்பா இருக்கும். அப்பதான் முட்டை நல்லா பறிக்கும். முட்டை ஸ்டோர் பண்ணும்போது அட்டையிலயோ, ஃப்ரிட்ஜ்லயோ வைக்கும்போது நீங்க அப்படிதான் வைக்கணும். இப்ப நாங்க எடுத்து வைக்கிற முட்டை வந்து எல்லாமே கலந்து தான் இருக்கு. மத்த கோழிங்க விட்டது எல்லாமே அப்படிதான் இருக்கு. முன்னாடிலாம் ஃபர்ஸ்ட்டு எந்த கோழி விடுதோ அந்த முட்டைய எடுத்து வைப்போம். இப்போ வந்து அப்படியே மாத்தியாச்சு. ஏன்னா சீக்கிரமா அடைப்படுக்க மாட்டேங்குது. முட்டை வேஸ்ட்டா போயிரும் நமக்கு. லாஸ் ஆயிடும். அதனால நீங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. முட்டைய கலந்து கலந்து கூட வைங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மார்க்கர் எடுத்து மார்க் மட்டும் பண்ணிடுங்க. எந்த கோழி முட்டைன்னு சொல்லி. இந்த கோழியெல்லாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸான கோழி. அதனால வச்சோன்னே உட்காந்துக்கும். மத்த கோழிங்கலாம் என்ன பண்ணும், புதுசா இருக்கிறனால உட்காராது. என்ன பாக்ஸ்குள்ள போட்டு பூட்டுறாங்க அப்படின்னு நெனச்சுக்கும். இப்போ கோழிய விட்டுறேன்ல, மத்த கோழி